தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் சிறப்பாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு 5ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் 9ஆம் வீடு, 11ஆம் வீடு மற்றும் உங்கள் ராசியின் மீது செல்வாக்கு செலுத்துவதால் ஜனவரி மாதம் உங்களுக்கு பல துறைகளில் சாதகமான பலன்களை தரும். குடும்பத்தில் சுபகாரிய முயற்சிகள் கைகூடும். சகோதரர் வழியில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும். புதிய பொருட்கள் மீது ஆர்வம் காட்டுவீர்கள். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். உடன் பணிபுரிபவர்களால் ஆதாயம் அடைவீர்கள். திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இருப்பினும் ராகு மற்றும் கேது ஒரு மாதத்திற்கு உங்கள் 4வது மற்றும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் மற்றும் நீங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். உணர்ச்சி வசமான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டாகும். உத்தியோகப் பணிகளில் துரிதம் ஏற்படும். அரசால் ஆதாயம் உண்டாகும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் கிடைக்கும். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். இந்த மாதம் முழுவதும் 3ஆம் வீட்டில் இருக்கும் சனி பகவான் உங்களின் தைரியத்தையும் வீரத்தையும் அதிகரிப்பதோடு அவ்வப்போது உங்களை சோதிப்பவராகவும் இருப்பார். எதிலும் விவேகத்துடன் செயல்படவும். வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களால் அலைச்சல்கள் உண்டாகும். கல்வியில் ஏற்ற இரக்கமான சூழல் அமையும். பணி நிமித்தமான வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகளில் தெளிவு உண்டாகும். உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். வரவு நிறைந்த நாள். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகும். தொழில் நிமித்தமாக சிலரின் அறிமுகம் கிடைக்கும். விவசாய பணிகளில் பொறுமை வேண்டும். எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். சக ஊழியர்களிடத்தில் வளைந்து செல்வது நல்லது. உங்களை சோம்பேறியாக்குவதுடன் கடினமான பணிகளை செய்ய தூண்டுவார்கள். நீங்கள் வாய்ப்புகளை விட்டுவிடுவதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் சிக்கலில் சிக்குவீர்கள். மாதத் தொடக்கத்தில் சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசியில் இருப்பதால் உங்களின் ஊக்கிர குணத்தால் ஆக்ரோஷ குணத்தை தவிர்க்க வேண்டியிருக்கும். இல்லையெனில் பல்வேறு பகுதிகளில் பிரச்சனைகள் வரலாம். 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் புதனுடன் சேர்ந்து மாத தொடக்கத்தில் கேது பகவான் 10ஆம் வீட்டில் அமர்வார். கிரகங்களின் நிலை வேலையில் ஏற்ற இறக்கங்களை காட்டும். நீங்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். உங்கள் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்த முடியாது. எனவே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரம் தொடர்பாக சாதகமான பலன்களை பெறுவீர்கள். குரு பகவான் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சித்து உங்களின் 9ஆம் வீட்டையும் பார்ப்பார். இதன் மூலம் கல்வித்துறையில் நல்ல பலன்களையும் பெறுவீர்கள். உள்ளுணர்வு அறிவின் போக்கு உங்களில் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புவீர்கள். இந்த மாதம் முழுவதும் ராகு மற்றும் கேது உங்கள் 4வது மற்றும் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் குடும்பத்தை சற்று அலட்சியப்படுத்துவீர்கள். உறவினர்களிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் குறையும். வெளியூர் பயணங்களில் ஆதாயம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய பங்குதாரர்களை இணைப்பீர்கள். உத்தியோகப் பணிகளில் வரவுகள் மேம்படும். எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் அமையும். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வம் மேம்படும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். வியாபார ரீதியான உதவிகள் கிடைக்கும். சமூக பணிகளில் தனிப்பட்ட ஈடுபாடு உண்டாகும். பணி சார்ந்த முயற்சிகளில் வாய்ப்பு தேடி வரும். 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்கள் காதலை மலரச் செய்யும். ஆனால் கிரகங்களின் ஆக்கிரமிப்பு தன்மை உங்களுக்கு தொல்லைகளை தரக்கூடும் மற்றும் உங்கள் சொந்த காரணங்களால் நீங்கள் பிரச்சனைகளுக்கு ஆளாகலாம். எனவே கவனமாக இருங்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உறவினர்களின் வருகை ஏற்படும். வாகன மாற்ற முயற்சிகள் ஈடேறும். சொத்து வழக்கில் பொறுமையுடன் செயல்படவும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும். பிள்ளைகளின் வருங்காலம் சார்ந்த சில பணிகளை மேற்கொள்வீர்கள். நட்பு வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரம் நிமித்தமாக வெளியூர் பயணங்களின் மூலம் அனுபவம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அனுசரித்துச் செல்வதன் மூலம் முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். வழக்கு தொடர்பான பிரச்சனைகளில் உள்ள இழுபறிகள் குறையும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மந்தமான சூழ்நிலைகள் அமையும். சுக்கிரனும் புதனும் உங்களின் 12ஆம் வீட்டில் சனியும் 3ஆம் வீட்டில் சனியும் அமர்ந்து 12ஆம் வீட்டை பார்ப்பார்கள். இதன் காரணமாக உங்கள் செலவுகள் கடுமையாக அதிகரிக்கக்கூடும்.